வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் நம்பர் 8.2ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா ஆர் 1.2 அண்ட் 25.6. அதாவது இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், அதான் ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் வேர்டு வந்து செகண்ட் நம்பருக்கும் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மீன்னா என்னது, எக்ஸ் பார் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்துட்டான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கொடுத்துட்டான், எக்ஸ் பார் தான் கேட்டிருக்கான். ஸோ வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு டிவியேஷன் சிக்மா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 1.2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 25.6. எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் நம்ம ஃபார்முலா. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா, ஆனால் இங்கே கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பார் தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் பாரை அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது மேலே டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போயிடும். அதேமாதிரி சிவி அப்படின்றது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, அது ரைட் சைடு போகும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அப்போ எப்படி வரும், சிக்மா டிவைட் பை சிவி இன்ட்டு 100%. ஓகேங்களா, இதே ஃபார்முலா இந்த மாதிரி வந்துடும். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு தேவை எக்ஸ் பார் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பாருங்கள், சிக்மாவுக்கான டேட்டா 1.2, சிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25.6 இன்ட்டு 100%. ஓகேங்களா, ஸோ 100% போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது 1.2 25.6. உங்களுக்கு இந்த மாதிரி மேலே முதல் சம்மில் பார்த்த மாதிரி பாயிண்டில் உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா இதுவும் 1 பாயிண்ட் இருக்குது, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்படின்றப்ப ரெண்டையுமே 10ஆல் மல்டிபிள் பண்ணுறது மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ 10ஆல் ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுறேன். இங்கேயும் 10, இங்கேயும் 10ஆல் மக்கள் வேணும், பாயிண்ட்டு ஒரு டிஜிட் ட்ராவல் ஆயிரும். ஓகேங்களா, 12/256ன்னு வந்துடும் இன்ட்டு 100%. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் எதால் கட் பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் கட் பண்ணுறேன். 3 4s are 12, 6 4s are 24, 4 4s are 16. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 3/64 இன்ட்டு 100% அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் மறுபடியும் கட் பண்ணணும் அப்படின்னா 100 64ஆல் டிவைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ 100 64ஆல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ ஒன் டைம் எடுக்கிறேன், இங்கே எடுத்துட்டான்னா 36 வரும். அடுத்தது எனக்கு நம்பர் எதுவுமே இல்லை, ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்க்குறேன். 360ல் எத்தனை 64 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 6 எடுத்துக்கிட்டாலே 6 6 36 வந்துடும். ஓகேங்களா, 6 இன்ட்டு 60 எடுத்தாலே 36. அப்போ 6 போடுறது பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ நான் 1.5ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு சிங்கிள் டிஜிட் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னா 1.5% இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஆன்சர் 3 இன்ட்டு 1.5 எனக்கு என்ன ஆன்சர் வரும், 4.5 வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டுக்கு மேலே இன்னொரு டிஜிட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 4s are 20, அகைன் 2 32ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 40, இன்னொரு 0, ஏன்னா பாயிண்ட் வச்சுட்டு அதனால் இன்னொரு 0. 400ல் எத்தனை 64 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6 தான். ஓகேங்களா, ஏன்னா 360ன்றது 60 கிட்ட வரும், அதாவது 6 4s 384 வரும். ஓகேங்களா, 6 டைம் போட்டிங்க அப்படின்னா 384 வரும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், அது கூட அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ 16 இங்கே வந்து 1.56ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 6s are 18, அகைன் 1, 3 5s are 15 ப்ளஸ் 1 16 1. ஸோ இங்கே வந்து 1 into 3 3 3 + 1 4.68% அப்படின்றது தான் எக்ஸ் பாருக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரஃப் ஒர்க்கு தான், இந்த சைடு நான் டிவைட் பண்ணியிருக்குது. கொடுத்துருக்கிறது சிவி ஃபார்முலா, பட் கேட்டிருக்கிறது எக்ஸ் பார் அப்படின்றப்ப இதை நான் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக டிவைட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள். இதே 3ஆல் என்னால் டிவைட் பண்ண முடியும். இப்போ கீழேயும் பாயிண்டில் வரும், பாயிண்டில் வச்சதை வச்சு பாயிண்டில் வச்சு 2 தடவையும் பாயிண்டில் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தடவை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வர மாதிரி கொண்டு வந்து இதையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுறது ஈஸி அப்படின்றதுனால நான் இங்கே வந்து 64 100க்கு டிவைட் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா. 3ய 64ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 21.3ன்னு வரும். அகைன் 100 21.3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 0.3 வச்சு டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த இதை சொல்கிறேன். 64 டேரெக்டாக 100ஆல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் எந்த நம்பரும் வராது. ஸோ பாயிண்ட் நம்பர் வந்தாலுமே சிங்கிள் டிஜிட்ன்றப்ப ஈஸியாக மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.